2 வாரங்களுக்கு ஒரு முறை, 3 வாரங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு அதிமுகல இருக்கிற அதிருப்தி அணியினர் நாங்க அதிருப்தியில இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன தேவை? இல்ல, அதிமுகவின் அதிருப்தி அணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அதிருப்தியின் மையக்கூறுன்னு ஒண்ணு இருக்கு. கட்சியில அதிகாரமிக்க பதவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கி இருக்கிற பொறுப்புகள், அது துணை பொதுச் செயலாளர் நிலையிலே இருந்தாலும் கூட அலங்கார பதவிகள் தான். அது அதிகாரமிக்க பதவிகள் கிடையாது. இவர்கள் எல்லாம் களத்துல தலகர்த்தர்களாக இருந்து இந்த மாவட்டங்கள்ல நீண்ட நெடுங்காலமாக அறியப்பட்டவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முகமாகவும் முகவரியாகவும் அறியப்பட்டவங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய பொறுப்புகள் கூட வழங்கப்படல. அதே நேரத்துல அவர்களால் இடம்பெயர்தல் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் நடந்து விட முடியல. ஒரு உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த முறைதான் அவர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. நீங்க போன தேர்தல்ல 10க்கு 10 அடிச்சு கொடுத்துருக்கு அதிமுக அலையன்ஸுக்கு கொங்கு மண்டலத்துல, ரொம்ப குறிப்பா கோவை மாவட்டத்துல. கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பாஜக, 9 தொகுதி அதிமுக ஜெயித்து கொடுத்திருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் நகர்ந்து தொகுதிக்கு வெளியில போய் மீண்டும் பிரச்சாரத்துக்கு போகிற பொழுதோ, களத்துக்கு போகிற பொழுதோ விஜயபாஸ்கர் அதை யோசிக்கல. கரூர் விஜயபாஸ்கரோ, விராலிமலை விஜயபாஸ்கரோ, கிட்டத்தட்ட இசகி சுப்பையா அவர்களோ செய்யாத ஒரு யோசனை இவர்களுக்கு என்ன தோணுதுன்னா, வேலுமணியெல்லாம் அதிமுகவோட அடையாளமாக பார்க்கப்பட்டவர். கிட்டத்தட்ட நமது அம்மா நாளிதழுடைய நிறுவனர் அவராகத்தான் இருந்தார். சோ மக்கள் நம்மளை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் அவர்களுக்கு இருக்கு. அதனால என்னன்னா, பழைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவர்களுடைய டிமாண்டுங்கிறது கட்சியின் அலங்கார பொறுப்புகள் இல்ல, சாதாரண மாவட்ட செயலாளர் பொறுப்பை திருப்பிட்டாங்க அப்படிங்கிற இடம் நோக்கிதான் இந்த கோஷங்கள் இருக்கு. பட் இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசத்துக்கு தயாராக இல்லை என்கிற பொழுதுதான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. இனி அது கிட்டத்தட்ட ஒரு தனி அணியாக செயல்படுவார்கள் சட்டமன்றத்துல. அதை நோக்கி நகர்ந்து விட்டது. இன்னும் தங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டுவாங்க. அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கூட்டிக் கொண்டு ஒரு தனி அணியாக செயல்படுவார்கள். அதை நோக்கி இது தள்ளிவிடப்பட்டு விட்டது. இனி அப்படித்தான் அவர்கள் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எழுந்திருக்கு. இனி அடுத்த கட்டமா நாங்க தனி அணியாக செயல்படுவோம், எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் தாங்கன்னு கேட்பாங்க. அது எல்லாவற்றையும் தாவேக்கா அரசு அனுமதிக்குமே. இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தானே ஏற்கனவே. அப்ப அதிமுகவினுடைய பிளவு இருந்து கொண்டே இருப்பது தாவேக்காவுக்கு லாபம் அளிக்குது. களம் 2 முனை போட்டியாக மாறுது. நீங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகே விஜய் தேர்தலுக்கு முன்பும் சொன்னார் முதல்வர்கள், தேர்தலுக்கு பின்பும் சொல்கிறார். சோ அதை கட்டமைக்கிறதுக்கு மீண்டும் இந்த யுத்தம் அவர்களுக்கு நல்லா பயன்படுது. சோ அப்ப அதனால இதை தாவேக்காவும் ஒரு வகையில ஊக்கம் தான் படுத்துவார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இவர்கள் இப்ப தனி அணியாக செயல்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இனி அவர்களே எங்களுக்கு நாங்க தனி தலைவரை தேர்ந்தெடுப்போம், அப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள வரும். சட்ட ரீதியாக அவர்களுக்கு அதுல பெரிய மைலேஜ் கிடைக்காட்டாலும் கூட அதிமுகவை பின்னுக்கு தள்ள முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைத்துவத்தை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்க முடியும். அது அவர்களுக்கு லாபம்னு நினைக்கப்படும். பதவி பறித்த பதவிகளை மீண்டும் வாங்குவது மட்டும்தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கா? இல்ல, பறித்த பதவிகள் கிடைப்பது என்பது நீங்க போன வாரம் முந்தின வாரம் நம்ம பேசும்போதே நீங்க சொன்னீங்க 2 வாரங்களுக்கு ஒரு முறை அப்டேட் மாறிக்கிட்டே இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பு வரை அவர்களுடைய மனநிலை என்பது பழைய பதவிகள் கிடைத்தால் போதும் என்பதாகத்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு கால சூழல் அப்படி இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் நடுவிலேயே அவர்கள் போய் புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்து விட்டார்கள். அப்ப நீங்க அதுவே கிட்டத்தட்ட கடந்த காலத்துல தேமுதிக எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு நம்ம பார்த்தோம். தொகுதி பிரச்சனைக்காக போனோம், தொகுதியின் வளர்ச்சி பணிகளுக்காக போனோம். அந்த என்னைக்கு அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை தேடி சென்று பார்த்து விட்டார்களோ அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்டத்தில் அவர்களும் முடிவுக்கு தயாராகி விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அப்ப இவர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னும் பலவீனப்படுத்தணும். இப்ப இவர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்துவிட்டார்கள். வெளியில் இது இடைத்தேர்தல் கூட அறிவிக்கல. அப்ப இவர்களுடைய ஆட்டம் அதுல இருந்து மாறுபட்ட ஆட்டம். இங்க 6 பேர் வெளியே வந்தாங்க, ராஜினாமா செய்தாங்க, இடைத்தேர்தல் இன்னும் வரல. கட்சி பொறுப்புகள் 3 பேருக்கு 4 பேருக்கு அதுல வழங்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளருக்கு இணையான பொறுப்புகளே வழங்கப்பட்டு விட்டது. பட் இப்ப வெளியில வந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நம்ம இருக்க முடியாது. இடைத்தேர்தல் பிஜேபி எப்ப நடத்தும் தெரியல. மத்திய அரசு கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையதுங்கிறதுனால சொல்றேன். சோ அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தலாம். நீங்க அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம். ஒரு ஏப்ரலுக்குள்ளாக வருவது என்றால் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம். அப்ப நீங்க உள்ளுக்குள்ள இருந்தே மாற்றி மாற்றி கருத்துக்களை பேசுகிற பொழுது அதிமுகவின் தலைமையை பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பது. ஒன்று வெளியில் அதிமுகவை பலவீனப்படுத்துவது. அதை ஏற்கனவே 6 பேர் செஞ்சுட்டாங்க. இப்ப உள்ளுக்குள் இருந்து கொண்டே நீங்க சி வி சண்முகம் அவர்கள் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறாரு, அவர் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யல? நீங்க இந்த அணியினுடைய கிட்டத்தட்ட தலைமைத்துவத்தில் இருந்தவர்களை அந்த 25 பேர் ஆதரித்து வாக்களிச்சாங்கல்ல, அதுல தலைமையாக இருந்து வழிநடத்தியவர்களே எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் தானே. அதுல இசகி சுப்பையா அவர்களுடைய ரோல் என்ன, கரூர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ரோல் என்ன, விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களுடைய ரோல் என்ன? அவர்களை விட ஆலோசனை கூட்டமே சி வி சண்முகம் அவர்களுடைய இல்லத்துலதான் நடந்தது. அப்ப இவர்களை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இவர்கள் இன்னும் இங்கு இருப்பதற்கு காரணம் நான் நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலுக்குள் அதிமுகவை
இன்னும் கபலீகரம் செய்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குவது. நீங்க அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். நம்ம இவர்களை மட்டும் சொல்லிவிட முடியாது. அவர்கள் கேட்கக்கூடிய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட செய்யல. வேலுமணி போன்றோருக்கு அதிமுகவை உள்ளுக்குள்ளே இருந்து பலவீனம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? அதுதான் நான் சொல்றேன். அந்த எண்ணம் எப்பொழுது பிறக்குதுன்னா அவங்க புசியானதை சந்தித்துட்டாங்கல்ல. நீங்க இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்திச்சிட்டீங்க. சட்டமன்றத்தின் நடுவேயே நீங்க அந்த கூட்டத்தொடரின் நடுவேயே இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் சந்திச்சிட்டீங்க. நீங்க சந்தித்தது சாதாரண உங்க கோவை மாவட்ட அமைச்சர் இல்ல, அவர் சந்தித்தது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இல்ல, நீங்க சந்தித்திருக்கிறது கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்படின்னா அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது? தொகுதி நலனை மட்டும்தான் பேசினோம் அப்படிங்கிற இடம் ஏற்புடையதாக இருக்குமா? கடந்த கால மரபு நமக்கு தெரியும். தேமுதிக எம்எல்ஏக்கள் ஏன் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தாங்க என்பது போன்ற பழைய மரபுகள்லாம் நமக்கு தெரியும். எப்படி நடக்கும், எப்படியான அமைப்புகள் இருக்கும். இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது சி.வி. சண்முகம் அவர்களோ கிட்டத்தட்ட எஸ்.பி. வேலுமணி அவர்களோ புசியானது அவர்களை சந்தித்த பின்புதானே மீண்டும் எதிர்குரல் எழுப்புறாங்க. நீங்க போன வாரம் டோன் எப்படி இருந்தது? நீங்க ஒரு 3 வாரம் 4 வாரங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல பெரும்பங்கு இருக்குங்க. நீங்க நமது அம்மா அந்த நாளிதழை விட்டு கிட்டத்தட்ட அந்த நாளிதழை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செய்தி போட்டோன்னா உடனே போர்வால் தொடங்குறாங்க. போர்வால தொடங்கி 2 நாள் அணிகள் சேர்ந்துருது. அது ஏன் இந்த அவசரம்? நீங்க ஒரு கட்சியில இருந்து மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டுக்கலாமே. அப்ப மீண்டும் இவர்கள் வந்தா மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டிருக்கலாம். அதிலும் அவசரம். அப்ப அதிமுகவுக்கான பொதுச் செயலாளராக தான் இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டியதும் ஒரு அதீதமான ஒரு கட்சி நலனை காண ஒரு விஷயம் தான். இப்போது இவர்கள் அதிமுகவில் தொடர்வதும் அந்த கட்சிக்கு எதிரான விஷயம் தாங்க.